நீங்க யூடியூபுக்கு ரொம்ப புதுசா இருந்தா நீங்க கவலையே பட வேண்டாங்க. 2025 விட 2026ல யூடியூப் நம்மள மாரியான சின்ன சின்ன ஸ்மால் கிரியேட்டர்ஸ், ஸ்மால் பிசினஸ் பீப்புளுக்கு ரொம்ப ஈஸியா அல்காரிதம் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் நாம இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ முதல்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து திடீர்னு பெரிய ஆளாயிருப்பாங்க யூடியூப்ல. இப்போ அதுக்கும் நம்மளுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். என்னடா நம்ம என்ன பண்ணாலும் அல்காரிதம்லாம் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுங்கிற ஒரு கவலையும் வேண்டாம். இந்த சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வீடியோ நல்லா க்ரோ ஆகும், உங்க சேனலும் நல்லா க்ரோ ஆகும். என்னென்ன அல்காரிதம் சேஞ்சஸ் அப்படிங்கறத மட்டும் தான் நாம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். கிட்டத்தட்ட உள்ள 5 அல்காரிதம் நாம பார்க்க போறோம். வாங்க மெயின் வீடியோக்குள்ள போலாம். நீங்க யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ண உடனே யூடியூப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணாதுங்க. அதுக்கு சில ப்ராசஸ் இருக்கு. எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல நீங்க போட்ட உடனே அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட மெயின் கோர் ஆடியன்ஸ் இருக்காங்க பாருங்க, உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்டும். ஸோ அது போய் ரீச் ஆன உடனே அதுல எத்தனை பேர் முழுசா வீடியோவை பார்க்குறாங்க, கண்டென்ட் நல்லா இருக்குன்னு நம்ம கிட்ட என்கேஜ் பண்றாங்க கமெண்ட்ல, இதெல்லாம் சில விஷயமெல்லாம் அப்படியே டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். ஒன்ஸ் நம்ம அந்த டெஸ்ட் நாம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் நான் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு போய் இதை வந்து அப்படியே காட்டும். ஸோ அங்கேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னோம்னா அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போய் மற்றவங்க எல்லாத்துக்குமே காட்டும். ஸோ இப்படி ஒரு ஃபேஸ் பை ஃபேஸாக தான் போகும். ஸோ இதுதான் வந்து அந்த யூடியூபோட மெயின் முக்கியமான அல்காரிதம். இதுதான் ப்ராசஸ், இப்படி தான் பண்ணும். ஸோ இப்படி பண்ணுறப்போ நம்மளோட வீடியோஸ் நல்லா போகணும், நல்ல வியூஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு கூடிய இந்த 5 அல்காரிதம் தான் நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போறேன். வாங்க ஒவ்வொரு அல்காரிதம் பார்ப்போம். முதல் சிக்னல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்டம் வேவ்ஸ், அதாவது உங்களோட உத்வேக அலைகள். அதாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க, நல்லா அருமையா இருக்கு, நல்ல வியூஸ் போய்கிட்டு இருக்கு, மக்கள் நல்ல ஒரு அட்டென்ஷன் ரேட் நல்லா இருக்கு, அதே மாதிரி நல்ல என்கேஜ்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்த வீடியோ போடுறப்பையும் அதே மாதிரி நம்ம டிப்பிக்கலா நல்ல வீடியோவா போடணும். ஸோ அந்த மொமெண்டம் அப்படியே வச்சுக்கணும் ஒன் பை ஒன்னா. ஒன்ஸ் யூடியூப் வந்து கண்டுபிடிச்சிருச்சு, இல்ல உண்மையிலே இவரோட வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க, நிறைய பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, அதுவும் முழுசா பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நாம யூடியூபுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னம்னா அது என்ன பண்ணும் அப்படின்னம்னா அந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு ஒரு ப்ரியாரிட்டி டேக் போட்டுரும். அந்த ப்ரியாரிட்டி டேக் மட்டும் போட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த வீடியோ என்னென்ன வீடியோ நீங்க புதுசா நீங்க போட்டீங்கனாலும் கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்ற மாதிரி தான் பார்க்கும். ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அந்த உத்வேகத்தை மட்டும் கைவிட்டுறாதீங்க. ஒன்ஸ் ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தடுத்த வீடியோ அதே மாதிரி நல்ல எஃபர்ட் போட்டு நீங்க கண்டினியூவா பண்ணுனீங்க அப்படின்னா உங்க சேனல், உங்க வியூஸ் எங்கேயோ போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மொமெண்டம் வேவ்ஸ், உத்வேக அலைகளை கைவிட்டுறாதீங்க. அதுக்கு மூலியமா தான் உங்களுக்கு ப்ரியாரிட்டி டேக் கிடைச்சு யூடியூப் வந்து என்ன பண்ணணும்னா அந்த அல்காரிதம் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அந்த கன்சிஸ்டன்சியும் விட்டுறாதீங்க, டைமிங்ஸும் விட்டுறாதீங்க. அதே மாதிரி இவர்கிட்ட போனா எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நாம உருவாக்கணும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் சிக்னல். ரெண்டாவது சிக்னல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ரீடார்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு லாங் ஃபார்மேட் கண்டென்ட் நீங்க வந்து போடுறீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ஒரு ஷார்ட்ஸும் போடுங்க சின்ன சின்ன ஃபார்மேட்ல. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்பதான் வந்து அந்த மைக்ரோ டார்கெட்டிங் வந்து வரும். ஸோ நம்மள மாதிரியான ஒரு பர்டிகுலர் சப்ஸ்கிரைபர் வந்து ரெகுலரா வராரு அப்படின்னா அந்த ஷார்ட்ஸும் நல்ல வியூஸ் கொடுக்கும், அங்கிருந்து லாங் ஃபார்மேட்டுக்கு அவங்களை கைட் பண்ணும். அது இல்லாம நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு யூடியூப்ல. அதாவது ஒரு போலிங் கிரியேட் பண்ணலாம். அதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலாம், 4 ஆன்சர் கொடுக்கலாம், எது பெஸ்டா இருக்கும் நீங்க ஓட் பண்ணுங்க அப்படிங்கறத மாதிரி சொன்னீங்க அப்படின்னா எல்லாமே லிங்க் பண்ணி நாம அனுப்புறப்போ ஸோ அது வந்து கண்டிப்பா நம்மளோட வீடியோஸை அடுத்தடுத்து பார்க்க வைக்கும். சரி, உதாரணத்துக்கு ஒருத்தர் ஷார்ட்ஸ் வந்து பார்க்குறாரு, நம்மளோட ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அது பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னாவே
அது ரிலேட்டடான கூடிய வீடியோ, நம்மளோட லாங் ஃபார்மேட் வீடியோவும் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி முன்னாடி வந்து காட்டும். ஸோ இது மைக்ரோ ரீடார்கெட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கம்யூனிட்டி போஸ்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும். நிறைய ஓட்ஸ் கிடைக்கணும், நிறைய லைக்ஸ் கிடைக்கணும், நிறைய கமெண்ட்ஸ் கிடைக்கணும், நல்ல ஷார்ட் வியூஸ் எல்லாமே கிடச்சிது அப்படின்னா மறுபடியும் உங்களோட லாங் ஃபார்மேட் கண்டென்ட் வந்து அது நல்லாவே வந்து முன்னாடி கொண்டு வந்து எடுத்து காட்டும். ஸோ இதுதான் 2வது சிக்னல். 3வது சிக்னல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஷன் செயினிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் போய் ஒரு வீடியோ வந்து பார்க்குறீங்க, ஒரு விஷயம் போய் கேட்குறீங்க யூடியூப்பில், அப்போ சில வீடியோஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுது. அப்போ நீங்கள் வீடியோவை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா சைடில் வந்து அதுக்கு அடுத்த வீடியோஸ்லாம் சில இது வந்து சஜஷன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். யூடியூப் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு பக்கம் நம்ம வீடியோ பார்த்தாலும் அந்த சைடில் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன வீடியோஸ்லாம் பார்க்கணும், அது ரிலேட்டடான டாபிக்லாம் என்ன அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் உங்களோட வீடியோ மட்டும் உதாரணத்துக்கு நம்மளோட அதே இண்டஸ்ட்ரியில் அதே நிஷ்டில் இருக்கிற ஆளுங்க வந்து ஒருத்தர் பெரிய ஆள் இருக்காரு, ஓகேங்களா, அவங்களோட வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த சைட்ல ரெக்கமெண்டேஷன்ல நம்மளோட வீடியோ வந்துருச்சு அப்படின்னா ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட், இனிமேல் யாரெல்லாம் வெளியில இருக்காங்களோ, உங்க அன்சப்ஸ்கிரைபர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் உங்களை பார்க்க வைக்க வேண்டியது யூடியூபோட கடமையாக மாறிடும். ஸோ இதுக்கு பேரு தான் செஷன் செயினிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நாம எப்படி அதை வந்து இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப் ஸ்டுடியோக்குள்ள போனீங்க அப்படின்னா அனலிட்டிக்ஸில் போய் ஆடியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மக்கள் யார் வந்து அந்த வீடியோ பார்த்தாங்களோ அவங்க யாரோட வீடியோஸ் எல்லாம் பார்க்குறாங்க, எந்தெந்த சேனல்லாம் வருது அப்படிங்கிற கம்ப்ளீட் விஷயம் வந்து அதில் இருக்கும். ஸோ அதை பார்த்து இது ரெகுலராக நீங்கள் பார்த்துக்கிட்டு, இப்போ இவங்க பேஸில் அது என்ன மாதிரியான தப்னையை கொடுத்துருக்குறாங்க, என்ன மாதிரியான கண்டென்ட் நல்லா பார்க்குறாங்க மக்கள் அப்படிங்கிறத நீங்களா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஸோ அவங்க பெரிய பெரிய ஆளுகளோட சேனல்ஸ் எல்லாம் போய் பார்க்குறப்ப நம்மளோட வீடியோவும் அங்கே சைடில் சஜஸ்ட் ஆகும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் 3வது சிக்னல். 4வது சிக்னல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமிங் அண்ட் ட்ரெண்ட்ஸுங்க. இது ரொம்ப ரொம்ப நம்ம பார்க்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபோட ஈகோ சிஸ்டமே வந்து இதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் அவுட் ஆகும். இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டைமிங்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதுவுமே நீங்கள் போய் வந்து யூடியூப் ஸ்டுடியோவில் போய் அனலிட்டிக்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த டைம்லாம் மக்கள் வந்து வாட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்போ எந்தெந்த டைமில் என்கேஜ்மெண்ட் ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறப்போ கரெக்டாக ஒரு 30 நிமிஷத்துலேருந்து ஒரு 60 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னம்னா வித் வைரல் கீவேர்ட்ஸ் இல்லை நல்ல ஒரு ட்ரெண்டிங் டாபிக்கு, இல்லைனா ஒரு ஆடியன்ஸோட ஆக்டிவிட்டி பேஸ்டு தகுந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னம்னா வியூஸ் பிச்சுக்கிட்டு போகும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான சிக்னல். ஸோ டைமிங்கும் முக்கியம், ட்ரெண்டும் முக்கியம். மக்கள் என்ன மாதிரி வீடியோ பார்க்குறாங்க, எந்த டைம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா 24 மணி நேரம் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ண உடனே 24 மணி நேரம் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், அது ரொம்ப 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 க்ரூஷியலான விஷயம் யூடியூபோட அல்காரிதம் ஒர்க் பண்ணுறதுக்கு. இது 4வது சிக்னல். ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சிக்னல், 5வது சிக்னல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாபிக்கல் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு விஷயத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸ் பண்ணி அந்த சேனல் இருக்கணும். நம்மளோட யூடியூப் சேனல் ஒரு விஷயத்தை மட்டும்தான் பேசணும். அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இப்போ என்னோட இது நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் தமிழ் பிஸ்னஸ் ஓனர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் போக போக நிஷ் டவுன் பண்ணி இப்போ எப்படி கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி எதுக்காக சொல்கிறோம், லீட் ஜென்ரேஷன். ஸோ நம்ம மக்களுக்கு நம்ம பிஸ்னஸுக்கு லீட்ஸை ஜென்ரேட் பண்ணி கொடுக்க வேண்டியது தான் என்னோட கடமை. அப்படின்னா எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்குறப்ப திஸ் யூடியூப் லாங் ஃபார்மேட் கண்டென்ட் தான் பெஸ்ட்டு. அதிலிருந்து தான் நம்மளால லீட்ஸை நிறையா ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிறதுனால இப்போ என்னோட ஃபோக்கஸ் எல்லாமே என்னன்னா லீட் ஜென்ரேஷன் த்ரூ யூடியூப் அப்படிங்கிற ஒரே ஒரு ஸ்ட்ராங் பில்லரை வச்சு தான் நான் எல்லா வீடியோஸும் போட்டுட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா அல்காரிதம் பற்றி இப்போ இந்த வீடியோவில் பேசுகிறேன், டைட்டில் எப்படி இருக்கணும், தம்ப்நெயில் எப்படி இருக்கணும் இன்னொரு வீடியோவில் பேசுவேன், SEO கீவேர்ட்ஸ் பற்றி பேசுவேன். இந்த மாதிரி இதை பேஸ் பண்ணி யூடியூபோட
விஷயத்தை யூஸ் பண்ணி எப்படி லீட் ஜென்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இனிமேல் நான் டார்கெட் பண்ண போகிறேன். ஃபுல்லாகவே அதை பேஸ் தான் பண்ண போகிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா யூடியூபுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் இவர் யார், இவர் எந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கார், திரும்ப திரும்ப இதே மாதிரி போடுறதுனால இது யாருக்கு கொண்டு போய் சேர்த்தலாம் அப்படிங்கிற கண்டிப்பாக அது ஒரு தெரிவு கிடைக்கும். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ தீஸ் ஆர் ஆல் 5 சிக்னல்ஸுங்க. மொமெண்டம் வேவ்ஸ், மைக்ரோ ரீடார்கெட்டிங், செஷன் செயினிங், டைமிங்ஸ் அண்ட் பிரிண்ட்ஸ், அண்ட் 5வது டாபிக்கல் அத்தாரிட்டி. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா இந்த 2027 நீங்கள் எவ்வளவு சின்ன ஒரு யூடியூப் சேனலால் இருந்தாலும் நீங்கள் பெரிய பெரிய ஆளுகளை பீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். லோகேஷ் மனோகரன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லீட்ஸ் லோகேஷ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்லயும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு விடை கொடுக்கப்படும். இதையெல்லாம் தாண்டி ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிக உரிமையாளர்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் உள்ள டிஜிட்டல் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக எப்படி நாம பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் நம்ம மெயினா இதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாரந்தோறும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு ஒர்க் ஷாப் ஃப்ரீயா இருக்கும். மார்னிங் 6 to 7:30. ஏன்னா உங்களோட பிசினஸ் ஹவர்ஸை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ தட் காலையில ஃப்ரெஷ்ஷா நாம பிரம்ம முகூர்த்தத்துல நாம தாராளமா இதை கத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1-to-1 கன்சல்டன்சி, உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சு உங்களை எப்படி ஒரு தனித்துவத்தோட, அதாவது பீயிங் ஸ்பெசிபிக் மேட்டர்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது ஜென்ரலா இல்லாம ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு விஷயம் அப்படின்னா உங்களை விட்டா வேற யாருமே இருக்கக்கூடாது, அதை நாம எப்படி மார்க்கெட்டிங் அப்ரோச்ல பண்றது அப்படிங்கிற ஒரு 1-to-1 கன்சல்டேஷன் உங்களுக்கு ஒரு 30 இருந்து ஒரு 45 நிமிஷம்ல நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன். உங்க பிசினஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா 3வது ஆப்ஷன், ஒரு யூடியூப்ல உங்க பிசினஸை நான் இன்டர்வியூ பண்ற மாதிரி. ஸோ தட் இந்த உலகத்திற்கு நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த தெரியப்படுத்தினோம்னா நல்ல ரீச் ஆகும். ஏன்னா வீடியோஸ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப ரொம்ப நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. ஸோ யூடியூப் மூலியமா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அது நீங்களும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், நாமளும் மார்க்கெட்டிங் பண்ணி தருவோம். ஸோ இது 3வது ஃப்ரீ. 4வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் வணிகம் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திவாரம், ஒரு பிசினஸ் ஓனரா மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம மார்க்கெட்டிங் அப்ரோச்சை மாத்தணும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா இப்ப இருக்கிற மக்களோட எண்ணங்கள், மக்களோட செயல்பாடுகள், மக்களோட தொழில்நுட்பம் எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நாம எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். இதுவும் நீங்க தாராளமாக ஃப்ரீயா நீங்க பாத்துக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நீங்க செப்பரேட்டா எனக்கு மெசேஜும் அனுப்பலாம் அந்த கம்யூனிட்டியில உங்களுக்கு என்ன தேவை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்க கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாவே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தாராளமா கத்துக்கலாம். ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை அதே 6 to 7:30 Q&A செஷன், உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் லைவாக கொடுக்க போறோம் ஆன்சர். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காகத்தான் இந்த கம்யூனிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்குள்ள பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன். கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வாங்க. ஸோ தட் ஒரு எதுக்காக இந்த கம்யூனிட்டி அப்படின்னா இட்ஸ் a கொலாபரேஷன். ஸோ இந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா there is no competition, only collaboration எல்லாருமே சொல்றாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ். ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளை விட்டா வேற யாரும், நம்மளுக்குள்ள நாமளே நம்மளோட பிசினஸையும் நம்மளோட பிராண்டையும் நம்மளோட ப்ராடக்டையும் மிகைப்படுத்தி நாம காட்டக்கூடிய ஒரு பெரிய கம்யூனிட்டியா இது ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறதான் முக்கியமான விஷயம். ஏன் ஸ்மார்ட் அப்படின்னு வச்சோம் அப்படின்னோம்னா அதான் சிஸ்டமேட்டிக் மார்க்கெட்டிங் அப்ரோச் ரிசனேட்டிங் வித் யுவர் டார்கெட், அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இது ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இதே போல் பல வீடியோக்கள், பல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. நன்றி, வணக்கம்.